வருகை பாடலாக பக்கம் 25 பாடல் எண் 49 சக்தியானவா ஜீவநாயகா. சக்தியானவா வாழும் தேவா, சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா, ஆதி அந்தமாய் ஒரு நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா, சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா, அக்களிக்கவா, அச்சம் நீங்கியே வாழ்வில் ஒத்துழைக்கவா, எதிரொலிக்கவா, வாழ்வை ஒலிக்க செய்யவா, நீதி எங்குமே என்பாலே வாழும் தேவா. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி பலியானது நம்மோடு வாழ்ந்து மரித்த ஏஎஸ் இளங்கோவன் என்பவருடைய ஆண்மலை பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. மேலும் இன்று நாம் அனைவரும் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நம்முடைய பங்கானது ஒரு குடும்பம். பல குடும்பங்கள் இணைந்து அன்பியம் எனவும், அன்பியங்கள் இணைந்து பங்கு எனவும், பங்குகள் இணைந்துதான் மறைவட்டம் எனவும், பல மறைவட்டங்கள் இணைந்து மறை மாவட்டம் எனவும், பல மறை மாவட்டங்கள் இணைந்து பேராயம் என்றும், பல பேராயங்கள் இணைந்ததுதான் திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆக நம்முடைய பங்கானது ஒரு குடும்பம். பல பங்குகள் இணைந்தது அன்பியம் என்பது ஒரு குடும்பம். ஆக நாம் அனைவருமே கடவுளுடைய குடும்பத்திலே மூவரு கடவுள், அவங்களுடையது ஒரு குடும்பம். இயேசு மரிசூசை வாழ்ந்தது ஒரு குடும்பம், திருக்குடும்பம். அந்த குடும்பத்தின் முன்மாதிரியான குடும்பங்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆக நம்முடைய பங்கிற்காக ஜெபிப்போம், நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிப்போம், நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றன. பசாசனுடைய முதல் டார்கெட்டே பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், போப் பிரான்சிஸ் அவர்கள், பசாசனுடைய முதல் டார்கெட்டே குடும்பம் தானா. குடும்பத்தை உடைச்சிட்டோன்னா அவன் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்று கங்கணத்தோடு திரிந்து கொண்டே இருக்கின்றான், கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்து கொண்டே இருக்கின்றான் என்று நம்முடைய போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இதோ குடும்பத்தின் தலைவராக, அரசராக இருந்து, கிறிஸ்து அரசராக இருந்து நம்முடைய குடும்பங்களை வழிநடத்த வேண்டும். இந்த பலி அதற்கு உகந்த பலியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட இதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு மனவருந்தை ஆண்டவரிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மறையாலையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு வராத புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயன் இறைவனே, இணையில்லாத பின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராய் தந்தை நின்று நித்தியமாய் ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரை நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. மாட்சியில் உள்ள நீரே. மன்றாடுவோமாக.
இறைவா, எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகிறவரும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாய் மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையர்க்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பெரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவாக்குகள் 12 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணிய செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதியும் உங்கள் உள்ளங்களை நெறியப்படுத்துவதாக. அவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலில் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள்.
நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களில் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவரின் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் முன்னோரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசி உள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஞானிகள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டிற்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டிற்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். எல்லாருமே ஏதோ ஒரு குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கிறோம் இல்லையா? ஆகவே இது நம்முடைய விழா. ஒருவரை ஒருவர் நாம் வாழ்த்துகின்ற விழா. சிறப்பாக நமது குடும்பத்தில் இருக்கின்ற நமது குடும்பத்து உறுப்பினர்களை சிறப்பாக வாழ்த்துக்கள் சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்ற ஒரு விழாவாக நாம் பார்க்கின்றோம்.
குடும்பத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது குடும்பம் ஒரு கதம்பம் என்று சொல்வார்கள். அது ஒரு பூ மாலை, நிறைய அழகிய மலர்கள் கலந்த ஒரு பூங்கொத்து. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். குடும்பம் என்கின்ற இந்த ஒரு வார்த்தை 2 வார்த்தையின் கலப்பாக பொதுவாக நான் நினைப்பது உண்டு. குடு இன்பம் குடும்பம், இன்பம் கொடுக்கின்ற இடம் குடும்பம். குடும்பத்து உறுப்பினர்கள் ஒருவர் ஒருவருக்குள் தங்களுடைய வாழ்க்கையிலே இன்பத்தை, ஒரு மனநலத்தை பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு இடம். பிறருடைய மனம் புண்படும் விதமாக, பிறருடைய வாழ்வு துன்பரும் விதமாக நமது குடும்ப வாழ்வு, குடும்பத்தில் நாம் உறுப்பினராக இருக்கின்ற அந்த குடும்பத்திலே நம்முடைய சிந்தனை சொல் செயல்களிலே பிறருடைய வாழ்வை நாம் கசப்பாக மாற்றுகின்ற பொழுது, துன்பமாக மாற்றுகின்ற பொழுது அது குடும்பம் கிடையாது, இன்பம் கொடுப்பது கிடையாது, அது கொடுந்துன்பம். அது குடும்பம் கிடையாது, கொடுந்துன்பம் தான். குடும்பம் என்பது ஒருவர் மற்றவரோடு அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் இன்பம் கொடுக்கின்ற இடமாக இருக்க வேண்டும். அதற்காக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு மாடல் எந்த குடும்பம் தெரியுமா? இல்லை, இறை குடும்பம். மூவொரு இறைவனுடைய இறை குடும்பம் நமக்கு ஒரு மாடல். அந்த ஒரு மோல்டு, அந்த மாடல் படிதான் நமது குடும்பம் இருக்க வேண்டும். தந்தை, மகன், தூய ஆவி, அந்த மூவொரு இறைவனுடைய சாயலில் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த மூவொரு இறைவன் நம்மை அவருடைய உருவத்திலும் அவரது சாயலிலும் படைக்கின்றார். படைக்கின்ற அந்த இறைவன் ஏற்படுத்துகின்ற முதல் மனித குழுமம், த ஃபர்ஸ்ட் ஹியூமன் இன்ஸ்டிடியூஷன், குடும்பம். கடவுள் படைத்த தனி மனிதனாக படைக்கின்றார் ஆதாமும் ஏவாளையும். தனி மனிதர்களாக படைக்கின்ற கடவுள் அவர் அந்த ஏற்படுத்துகின்ற முதலாவது மனித குழுமம் குடும்பம். ஆக இந்த குடும்பம் என்பது கடவுளால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஹியூமன் இன்ஸ்டிடியூஷன் கடவுளுடைய சித்தத்திலே, கடவுளுடைய விருப்பத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஏதோ 2 பேர் எதேர்ச்சியாக இணைந்து கணவன் மனைவியாகி விடுவது கிடையாது. சொல்லுவாங்க திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு. ஏனென்றால் கடவுளுடைய விருப்பத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது குடும்பம். ஆகவே அந்த மனித குழுமம் இறைவனுடைய சாயல் என்கின்ற அந்த மோல்டின் படி இருக்க வேண்டும். அதற்கு அப்பாடி வாழ்ந்தவர்களாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற எடுத்துக்காட்டு தான் இந்த திருக்குடும்பம், சேசு மரி சூசை. இந்த குடும்பத்திற்குள், குடும்ப நபர்களுக்குள் இருக்க வேண்டிய பண்பு நலன்கள் என்ன, இருக்க வேண்டிய கேரக்டர்ஸ், அங்கே இருக்கின்ற கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என்கின்ற அந்த மனித குழும மனிதர்களுக்குள் இருக்க வேண்டிய பண்பு நலன்கள் என்ன என்பதனை இன்றைய வாசகங்கள் சிறப்பாக சீராக் ஆகமமும் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுலும் அழகாக வெளிப்படுத்துகின்றார்கள். அதில் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் நிறைய சொல்லிட்டே போகிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, ஒருவருக்கு மற்றவர்பால் இருக்கின்ற கடமைகள் என்ன, ஒருவருக்கு மற்றவர்பால் இருக்கின்ற கடமைகள் என்ன, கணவனுக்கு மனைவி பால் இருக்கின்ற கடமைகள் என்ன, மனைவிக்கு கணவன் பால் இருக்கின்ற கடமைகள் என்ன, பெற்றோருக்கு பிள்ளைகள் பால் இருக்கின்ற கடமைகள் என்ன, பிள்ளைகளுக்கு பெற்றோர் பால் இருக்கின்ற கடமைகள் என்ன என்கின்ற கடமைகள் அங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம குடும்பத்தில் நாம் கடமைகளை முன்னிறுத்தி நம்முடைய பேச்சு வழக்குகள், நம்முடைய சண்டை சச்சரவுகளாக இருக்கட்டுமே, நம்முடைய தர்க்கங்களாக இருக்கட்டும், கடமையை முன்னிறுத்தி நம்முடைய தர்க்கங்கள் குடும்பத்துக்குள் இருக்கிறதா, உரிமையை முன்னிறுத்தி நமது தர்க்கங்கள் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எனக்கு நீ அது செய்யலை, எனக்கு இது செய்யலை, நான் இதைத்தான் செய்வேன், நான் தான் குடும்ப தலைவன், நான் தான் பெருசு, நான் சம்பாதிக்கிறேன், நீங்களாம் பழசாயிட்டீங்க, நாங்கள்லாம் இப்போ நாங்கள் தான் இப்போ குடும்பத்துக்கு பெருசு என்று சிறுவர்கள் பேசுவது, பிள்ளைகள் பேசுவது, என்னதான் இருந்தாலும் நாங்கள் தான் குடும்பத்துக்கு தலைவன் என்று பெற்றோர் பேசுவது என்று பல்வேறு சூழ்நிலைகளில் அன்புக்குரியவர்களே நமது உரிமைகளை நிலைநாட்டுவதில்தான் அதிக ஆர்வம் இருக்கிறது. நம்முடைய தர்க்கங்கள் எல்லாம் நம்முடைய உரிமைகளை அங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்பதில் தான் இருக்கிறதே ஒழிய எத்தனை முறை நம்முடைய கடமைகளை ஆற்றுவதில் அது இருக்கிறது யோசித்து பார்ப்போம். ஆனால் வாசகங்கள், இறை வாசகம் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு உரிமைகளை நிலைநாட்டுவதில் அல்ல, மாறாக நம்முடைய கடமைகளை செய்வதில் நாம் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும்.
அதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டாக நமக்கு இன்று திருக்குடும்பமே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த திருக்குடும்பத்திற்குள் ஒருவருடைய அந்த உரிமைகளை கொடுப்பதிலே தங்களுடைய கடமைகளை செய்தார்கள். என்னுடைய கடமை குடும்பத்தில் இருக்கின்ற பிறருடைய உரிமை. ஆக நான் என்னுடைய கடமையை செய்யவில்லை என்றால் என்னுடைய குடும்பத்தின் உறுப்பினர்களின் உரிமையை நான் பறிக்கின்றேன். அது ஒரு தீவிரவாதம். தீவிரவாதம் அப்படின்னா எங்கேயோ எல்லையில் எங்கேயோ தீவிரவாதிகள் நடத்துகிற பெரிய கன் ஃபைட்லாம் வச்சு நடக்குன்னு நினைக்காது. குடும்பத்தில் நடக்கின்ற தீவிரவாதங்கள் பல பிறருடைய உரிமைகளை, அவர்களுக்குரிய மாண்பை, அவர்களுக்குரிய மதிப்பை நாம் பறிக்கின்ற பொழுது, நாம் கொடுக்காத பொழுது, நமது கடமைகளை நாம் செய்யாத பொழுது நாமும் தீவிரவாதிகள் தான், நாமும் பயங்கரவாதிகள் தான். குடும்பத்தில் நடக்கின்ற பயங்கரவாதம் அது. மாறாக அந்த திருக்குடும்பத்திற்குள் ஒருவருடைய கடமையாற்றினார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியினை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பினை அவர்கள் ஏற்று அதை வாழ்வாக்கினார்கள். இயேசு கிறிஸ்து மனுவுருவெடுத்த அந்த வார்த்தையான தேவன் அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை, அன்னை மரியாள் அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை, யோசேப்பு அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை வாழ்வாக்கி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கடந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை திருத்தந்தை அவர்கள் இந்த ஆண்டினை புனித யோசேப்பின் யூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கிறார். உங்களுக்கு இந்த செய்தி வந்திருக்கும். எதற்காக என்றால் 1870 ஆண்டு 9ஆம் பத்திநாதர் என்கின்ற திருத்தந்தை புனித யோசேப்புவை அகில உலக திருச்சபையின் பாதுகாவலராக அறிவித்தார். அவ்வாறு அறிவித்ததன் 150வது ஆண்டு நினைவு ஆண்டாகிய இந்த வருடம் இதனை புனித யோசேப்புவின் யூபிலி ஆண்டு, மாபெரும் ஜூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கிறார். அதற்கு அந்த அறிவிப்பினை கொடுக்கின்ற பொழுது திருத்தந்தை அவர்கள் அதற்காக ஒரு அப்போஸ்தலிக்க திருமடல் ஒன்று எழுதியிருக்கிறார்கள். அந்த திருமடலின் பெயர் பத்ரிஸ் கோர்தே, இறை தந்தையின் இதயத்தோடு என்கின்ற ஒரு திருமடல், ஒரு அப்போஸ்தலிக்க திருமடல். அந்த திருமடலிலே புனித யோசேப்புவனுடைய புனிதத்துவத்தை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய தனிமைத்தன்மைத்தை, அவருடைய குவாலிட்டிஸ், அவருடைய தந்தைக்கு இருந்த குவாலிட்டிஸை அழகாக எடுத்து உரைக்கின்றார். அவருடைய பண்பு நலன்கள் எவ்வாறு இறை தந்தையின் பண்பு நலன்களை ஒத்தி இருந்தது, அந்த இறை தந்தையின் இதயத்தோடு ஒத்து இருந்தது என்பதனை தெளிவுபடுத்துகின்றார். அதில் அவர் ஹைலைட் பண்ணி காட்டுற அவருடைய குணநலன்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு அன்புள்ள தந்தையாக, கனிவுள்ள தந்தையாக, பணிவுள்ள தந்தையாக, புதுமையும் துணிவும் நிறைந்த தந்தையாக, உழைக்கும் தந்தையாக, இறை நிழலான தந்தையாக புனித யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே இறை தந்தையின் இதயத்தோடு ஒன்றி இருந்ததை திருத்தந்தை அவர்கள் கோடிட்டு காண்பிக்கிறார்கள். இந்த குணநலன்களிலே ஒரே ஒரு குணநலன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். புதுமையும் துணிவும் நிறைந்த தந்தை. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு இந்த தலைப்பு. புதுமையும், கிரியேட்டிவ் அண்ட் கரேஜியஸ் ஃபாதர். புதுமைத்தனமும் அதில் துணிவும். அதிலே திருத்தந்தை யோசேப்புக்கு அந்த இருந்த இந்த குணநலங்களை எடுத்து காட்டுகின்ற பொழுது எவ்வாறு யோசேப்பிற்கு ஒரு துணிவு இருந்தது, அந்த துணிவில் தன்னுடைய வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் புதுமைத்தன்மையோடு கிரியேட்டிவாக அதை எதிர்கொண்டார் எனக்கு அவர் கோடிட்டு காண்பிக்கின்றார். எடுத்துக்கொள்வோமே, அன்னை மரியாள் முழு மாத கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது அவரை பெத்லகேமிற்கு அழைத்து வர வேண்டும், மலைநாடுகளெல்லாம் தாண்டி அழைத்து வர வேண்டும். அவ்வாறு அழைத்து வருகின்ற பொழுது அவருக்கு இருந்த துணிவு, நிறைமாத கர்ப்பிணியை அழைத்து செல்ல அவருக்கு இருந்த துணிவு. அதே வேளையிலே பெத்லகேமிலே அவருக்கு இருப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை, மாட்டுக்கொட்டில் தான் கிடைத்தது. கிடைத்த அந்த மாட்டுக்கொட்டிலையும் பேறுகாலம் பெறுவதற்காக ஏற்படுத்த ஒரு தளமாக அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரே, அதில் இருந்த ஒரு புதுமை, கிரியேட்டிவிட்டி. பிறந்த அந்த குழந்தைக்கும் அந்த மாட்டுக்கொட்டிலை ஒரு நல்ல ஒரு இல்லிடமாக அவர் வடிவமைத்து கொடுத்தாரே, அதில் இருந்த புதுமை. பிறந்த அந்த குழந்தையை கொல்வதற்காக ஏரோது அரசன் தேடுகின்ற பொழுது அது கனவிலே எச்சரிக்கப்பட்டு, அது குறித்து கனவிலே எச்சரிக்கப்பட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக அவர் எகிப்து நாட்டிற்கு ஓடி சென்ற துணிவு. அங்கே போய் என்ன செஞ்சிருப்பாரு? சாப்பிட்ருக்கணும்ல, எங்கேயாவது போய் இருந்திருக்கணும்ல. அவங்கள அந்த ஊர்க்காரங்களை போய் சமாளித்து அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி
அவருக்குரிய தொழில் செய்வதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, இந்த குடும்பம் அங்கே இருக்கும் வரை அவங்களுக்கு சாப்பாடு போடுவதற்கு ஒரு நல்ல ஒரு இடம் ஏற்பாடு செய்வதற்கு கொடுப்பதற்கு அவர் ஏதாவது முயற்சி கண்டிப்பாக எடுத்திருக்கணுமே. அவங்க பட்னியாக இருந்திருக்க மாட்டாங்களே. ஆக சென்ற இடத்திலே, அகதியாக சென்ற இடத்திலே இந்த குடும்பத்திற்கு அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட காரியங்களில் இருந்த புதுமை, கிரியேட்டிவிட்டி, அந்த இறை விருப்பத்தை, ஆரம்பம் முதல் இறை விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு, ஏதோ இன்று வாசகத்தில் நாம் கேட்கப்பட்டது போல வருகின்ற எவ்வளவோ இடர்கள், அந்த இடர்களையெல்லாம் அவர் எதிர்கொள்வதற்கு அவருக்குள் இருந்த துணிவு, இறை விருப்பத்தை ஏற்பதற்கே ஒரு துணிவு, அந்த இறை விருப்பத்தை வாழ்வாக்குவதற்கு இருந்த துணிவு, அதே வேளையிலே அந்த இடர்கள், அந்த துன்பங்கள், அந்த இக்கட்டான சூழ்நிலைகள், அதை எதிர்கொண்ட விதத்திலே அவருக்குள் இருந்த அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த புதுமை, இதை மீண்டும் மீண்டுமாக திருத்தந்தை கோடிட்டு காட்டி எவ்வாறு புனித யோசேப்பிற்குள் இந்த திருக்குடும்பத்தின் தலைவராக இருந்த இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாக இருந்த அந்த புனித யோசேப்புக்குள் இருந்த அந்த தந்தையின் இறைக்குணத்தை, துணிவோடு புதுமை தன்மையோடு இருந்த அந்த தந்தையின் இறை குணத்தை சுட்டி காண்பிக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சொல்லுவார்கள், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் ஒரு மனிதருக்குள்ளே இருக்கின்ற திறமைகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக வெளிப்படும் என்று. அதைத்தான் யோசிப்புக்குள் பார்க்கின்றோம். கொரோனா காலத்தில் இருக்கின்றோம். இதுவும் மிகவும் இக்கட்டான காலம் நமக்கு. ஒரு கொரோனா லாக்டவுனில் நம்ம குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு சம்பாதிக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். இருந்தாலும் சாப்பிடணுமே. கொரோனா லாக்டவுனுங்கிறதுக்காக வயிறு லாக்டவுனில் போகாதே, பசிக்குமே. நம்முடைய அன்றாட தேவைகள் இருக்கிறதே, இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பெற்றோர்கள், குடும்பத்திலே உழைக்கின்றவர்கள், நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த புதுமையான முடிவுகள், உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் மேற்கொண்ட அந்த புதுமையான செயல்கள் புனித யோசேப்புவின் அந்த இறை தந்தையின் உள்ளத்தோடு இணைந்திருக்கின்ற அந்த புதுமையான செயல்களை ஒத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். உங்களை இந்த நேரத்திலே அன்னையாம் திருச்சபை வாழ்த்து கூறுகிறது. இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் இதை சிறப்பாக கையாண்டு உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தி வருகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்னையாம் திருச்சபை இந்த திரு குடும்பத்தின் பேரில் உங்களுக்கு நன்றி கூறுகிறது, ஆசீர்வதிக்கின்றது. நீங்கள் செய்த காரியங்களுக்காக வாழ்த்துக்கள் கூறுகின்றது. அதே வேளையிலே இந்த திருக்குடும்பம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான செய்தியும் அதுதான். இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும், எவ்வளவு இடர்கள் நிறைந்த சூழ்நிலையிலும் துணிவோடு இருங்கள், கடவுள் நம்மோடு. துணிவோடு இருங்கள், கடவுள் நம்மோடு. அதே வேளையிலே கிரியேட்டிவிட்டி, ஒரு புதுமைத்தன்மை, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம். ஒரு தண்ணீர் திரவ பொருளை எடுத்துக்காட்டாக வைத்துக் கொண்டோம் என்றால், திரவ பொருள், அந்த தண்ணீருடைய ஷேப்பு என்ன அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்காது. எந்த ஒரு பொருளில் அது சென்றடைகின்றதோ அந்த ஒரு ஷேப் எடுத்துரும். அதோட கிரியேட்டிவிட்டி அதுதான். அதுபோல இந்த தண்ணீர் போல இடத்திற்கு ஏற்றபடி, நேரத்திற்கு ஏற்றபடி, கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நாமும் அதற்கேற்றபடி நம்மை வடிவமைத்துக் கொள்கின்ற பொழுது அங்கே கிரியேட்டிவிட்டி பிறக்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இக்கட்டான சூழல்கள், இடர் நிறைந்த சூழ்நிலைகள், இந்த கொரோனா காலத்தில் லாக்டவுன் சூழல் என்று எல்லா சூழலிலும் துணிவோடு இருப்போம். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதே நேரத்திலே நமக்குள் இருக்கின்ற அந்த திறமைகளில் நாம் மிளிர்வோம். அப்பொழுது நமக்குள்ளும் இருக்கின்ற அந்த புதுமை தன்மை நமக்குள் தெளிவாக வெளிப்படும். இதைத்தான் இந்த திருக்குடும்பம் செய்திருக்கிறது. இந்த திருக்குடும்பம் அதை வாழ்வாக்கி அந்த மூவொரு இறைவனை தங்களுடைய வாழ்க்கையிலே அழகாக வடிவமைத்து அதை ஒரு மாடலாக ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த திருக்குடும்பம் என்று நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகின்றது. அந்த திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்ற அந்த நாளிலே நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய இந்த பலிபீடத்திலே வைத்து மன்றாடுவோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் சிறிது நேரம் கண்களை மூடுவோமா? நம்முடைய குடும்பத்தின் ஒவ்வொருவரையும், கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் கடவுள் நமக்கு கொடுத்த கொடை இவர்கள். இந்த கொடைகளை ஆண்டவருடைய இந்த திருப்பலி பீடத்திலே வைப்போம். இதோ இந்த இன்னும் சிறு மணித்துளிகளில் இதே திருப்பலி பீடத்திலே ஒரு சாதாரண அப்பமும் சாதாரண ரசமும் திராட்சை ரசமும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் அபிஷேகம் பண்ணப்படுவது போல நம்முடைய குடும்பமும் அர்ச்சிக்கப்படுவதாக, நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாக உருப்பெறுவதாக. நமது குடும்பங்களுக்குள் இருக்கின்ற பல்வேறு இடர்கள், இன்னல்கள், சிக்கல்கள், அனைத்து சூழ்நிலைகளிலும் இதோ என் தேவன் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற துணிவான மனநிலையிலே
நமக்குள் கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த திறமைகளில் நாம் புதுமையை உட்புகுத்தி நம்முடைய இடர்களை எல்லாம் நாம் எளிதாக சந்திக்க இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமது குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாள், யோசேப்பு அந்த திருக்குடும்பத்தைப் போல நமது குடும்பங்களையும் அவர் நம்முடைய குடும்பங்களில் இறை பிரசன்னமாக வந்திருந்து ஆசீர்வதித்து திருக்குடும்பமாக அர்ச்சிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடமிருந்து பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்தின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டிடுவேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். கண்களை மூடி நம்முடைய மனதில் உள்ள அனைத்து தேவைகள், விண்ணப்பங்கள், குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். வேலை இல்லாமை, குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றன, கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகள், சந்தேகம் என்னும் பிரச்சனை, எத்தனையோ பிள்ளைகள் தரிகட்டு போய் தருகின்றன, கூடா ஒழுக்கம், குடி, போதை பழக்கங்கள், மனம் திரும்பாத பிள்ளைகள், கணவன் மனைவி, எத்தனையோ குடும்பங்களிலே என்னென்னமோ பிரச்சனைகள். எங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு போகாதா என்று எத்தனையோ பேர் எங்கே தவிக்கிறார்கள். அனைத்து கருத்துக்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடம் கொண்டு வருவோம். உங்களுடைய தூதர்கள், காவல் சமணசுக்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை இப்பொழுது தாங்கி செல்ல வேண்டும். விண்ணகத்திற்கு, இந்த பலிப்பீடத்திற்கு முன்பாக கொண்டு வாருங்கள். அனைத்து விண்ணப்பங்கள், மனதில் உள்ள ஏக்கங்கள், கவலை, கண்ணீர், சோகங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். தாயும் தந்தையுமான கடவுளே, நீர் எல்லாம் அறிவீர். இதோ திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிற வேளையிலே எங்களுடைய குடும்பங்களையும் இதோ இந்த பலிப்பீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே எல்லாம் அறிவீர். எங்களுடைய மனதில் உள்ள போராட்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர். கேட்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு படியளிக்கிறீர். இதோ நாங்கள் விசுவாசத்தோடு வேண்டிக் கொண்ட அனைத்து கருத்துக்களையும் விண்ணகத்தை நோக்கி எழுப்புகிறோம். நீதாமே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடலாக தேவன் பிறந்த நாள் இது இந்த பாடலை நாம் பாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருட்களை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். இதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எங்களுடைய குடும்பங்களை அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமல்ல எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வின் வாயிலாக மதுமாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: உன்னதங்களிலே ஓசானாம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் இன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விளையங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலையிலும் உகந்தவராயிருந்தோர்,
ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை விரித்து விண்ணக தந்தையை நோக்கி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்களை குற்றங்குறைகளை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் பிறந்த கலைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என ஆன்மாக்கு நம்முடைய கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. திருவிருந்து பாடலாக பக்கம் 183, பாடல் எண் 335, தேடும் அன்பு தெய்வம். கோடி நன்மை கோடும்
வேளையினில் என்னை கூப்பிடும். வருக என்றன்போடு எம்மை ஏவிடும். அமர்வோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆகவே நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம், தல திருச்சபைக்காக ஜெபிப்போம். குடும்ப உறவை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய இல்லங்களின் அரசராக இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இன்றைய நாளிலே குறிப்பாக குடும்பங்களிலே அட்லீஸ்ட் என்னைக்காவது கணவன் மனைவி பிள்ளைகள் கூடி ஜெபிக்குமாறு குடும்பத்திலே உட்கார்ந்து மெழுகுதிரிகளை கொளுத்தி இன்றைய குடும்ப ஜெபமாலையையும் குடும்பத்தை ஒப்பு கொடுத்தும் அகில உலக திருச்சபையை ஒப்பு கொடுத்தும் நாம் ஜெபிப்போம். வருகிற 28ஆம் தேதி மாசிலா குழந்தைகள் தினம், 1ஆம் தேதி மரியா கடவுளின் தாய் மற்றும் புத்தாண்டு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். 3ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருக்காட்சி பெருவிழா. அன்புக்குரியவர்களே, புத்தாண்டை முன்னிட்டு நம்முடைய ஆலயத்திலே திருப்பலிகள் பின்வருமாறு: டிசம்பர் 31ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஆங்கிலத்திலும், 6 மணிக்கு கன்னடாவிலும், 7 மணிக்கு தமிழிலும் திருப்பலிகள் நடைபெறும். ஜனவரி 1ஆம் தேதி காலையிலே புத்தாண்டன்று நாம் இருபெரும் விழாக்களை கொண்டாடுகிறோம். மரியா கடவுளுடைய தாய் என்ற பெருவிழாவையும் புத்தாண்டு பெருவிழாவையும் 2021 கொண்டாடுகிறோம். ஆகவே அன்று காலை 6:45 மணிக்கு மற்றும் 10:30 மணிக்கு வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமையை போன்று திருப்பலிகள் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். மாலையிலே எந்த ஒரு திருப்பலியும் இருக்காது. பாவ சங்கீர்த்தனம் 28ஆம் தேதி முதல், நாளைய தினம் முதல் வருகிற 30ஆம் தேதி வரை காலையிலே 6 மணி முதல் 8 மணி வரை கேட்கப்படும். நம்முடைய பங்கு அலுவலகத்திலே உள்ள பக்கத்தில் உள்ள அறைகளிலே கேட்கப்படும். ஆகவே வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு காலையிலே தான், மாலையிலே இருக்காது. ஆகவே காலையிலே வந்து நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்து புத்தாண்டிற்காக புதிய ஆண்டை வரவேற்க நம்முடைய உள்ளத்தை தயாரிப்போம். வர முடியாதவர்களுக்கு என்று பொது மன்னிப்பு வழிபாடானது செவ்வாய் மாலை 7 மணிக்கு, வருகிற செவ்வாய்க்கிழமை பூச முடிஞ்ச உடனே மாலை 7 மணிக்கு தமிழிலும், புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு கன்னடாவிலும், வியாழக்கிழமை மாலை 4:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் நடைபெறும். போன கிறிஸ்மஸ்க்கு வச்சோம், வழக்கமாக வர்ற கூட்டம் தான் இருந்தது, பூசைக்கு வர்ற கூட்டம். ஆண்டவருடைய வருகைக்காக நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். பல பேருக்கு அதெல்லாம், ஃபாதர் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்களாம் எங்கள் ஆன்மா அப்படியே கரபடிஞ்சே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் இல்லைங்களா? ஆகவே பாவ சங்கீதனம் செய்வோம். அன்புக்குரியவர்களை பல மாதங்கள் கழித்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். பாவ சங்கீர்த்தனம், அதே போன்று பொது மன்னிப்பு வழிபாடு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். செவ்வாய் மாலை 7 மணிக்கு கூட்டமாக வந்து நம்முடைய ஆன்மாவை ஆண்டவருடைய பரிசு இரத்தத்தினாலே கழுவ முயற்சிப்போம். சீட்ஸ் தொண்டு நிறுவனம் உங்களுடைய தாராள உள்ளத்திற்கு நன்றி செலுத்துகிறது. எத்தனையோ பேர் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 300 ஏழை குழந்தைகளுக்கு நம்முடைய பங்கிலும் மற்ற குழந்தைகளும் அல்ஃபோன்ஸ் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் என்று எத்தனையோ பேர் உதவி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தாராளமாக நன்கொடை வழங்கிய அனைத்து மக்களுக்கும் நன்றிகள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா காலத்திலே நாம் அரசாங்க விதிமுறைகளை கருத்துடன் கடைபிடிக்க வேண்டும். அதிலே தளர்ந்து போகக்கூடாது. ஆகவே முகக்கவசம், சானிடைசிங், சோசியல் டிஸ்டன்ஸ், இடைவெளி, சமூக இடைவெளியை கடைபிடிப்பதிலே கருத்தாயிருங்கள். ஏனென்றால் செகண்ட் வேவ் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேஃபாக இருந்தோன்னா மற்றவர்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே சொல்லி கொண்டு இருக்கிறோம், குழந்தைங்களை அழைச்சி வராதிங்க. பெரியவர்களை, முதியவர்களை அழைச்சி வராங்கன்னாலும் இன்றைக்கி அழைச்சிட்டு வந்தாங்க. ஒருத்தவங்க தடுமாறி வர்றாங்க, நன்மை வாங்க. புரிஞ்சுக்கங்க, எதற்காக வேண்டி நம்முடைய நன்மைக்காக சொல்லுகிறோம். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி முதியவர்கள் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக
இந்த தொற்று நோயானது ஒட்டிக்கொள்ளும். அதனால தான் சொல்லுகிறோம், அழைத்து வராதீர்கள், தயவு செய்து கீழ்ப்படியுங்கள். பங்கு அலுவலகம் 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதிகளிலே இயங்காது. பங்கு கேலண்டர்ஸ் விற்பனைக்கு வெளியிலே வைக்கப்பட்டு இருக்கிறது, வாங்கி பயன்பெறவும். ரூபாய் 20. கடைசி வார காணிக்கை ரூபாய் 1,04,710 ரூபாய். கிறிஸ்துமஸ் காணிக்கை ரூபாய் 4,96,220 ரூபாய். உங்களுடைய தாராள உள்ளத்திற்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வருகிற ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நம்முடைய ஆலயத்திலே கொண்டாடப்படும். ஆகவே அதை பற்றிய கூட்டமானது இன்று மாலை 5 மணிக்கு ரூம் நம்பர் 7 நடைபெறும். அறையன் 7 நடக்கும். ஆகவே அனைத்து பக்த சபைகளுடைய தலைவர்கள், அன்பிய தலைவர்கள் மற்றும் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த திருவிழாவை நாம் நல்லபடியாக சிறப்பிக்க வேண்டும். ஆகவே யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ 5 மணிக்கு, இன்று மாலை 5 மணிக்கு நம்முடைய அறையன் 7 இந்த கூட்டமானது நடைபெறும். கலந்து கொண்டு உங்களுடைய ஆலோசனைகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே தந்தை அவர்கள் இந்த ஆண்டை பற்றி சொன்னார். நம்முடைய மறை மாவட்டமானது அடுத்த மாதம் ஜனவரியில் சூசையப்பர் ஆண்டாக ஏற்கனவே பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். ஆகவே நம்முடைய மறை மாவட்டம் இதை அறிவிக்க இருக்கிறது கூடிய சீக்கிரமே. இன்று அதை பற்றிய ஒரு திருமடலையும் பற்றியும் நம்முடைய அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்கள் சொன்னாங்க. ரெடிமஸ் வாய்ஸ், நம்முடைய மக்களுக்காக நான் ஆரம்பித்த ஒன்று, அது எத்தனையோ பேர் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வருடம் ஒவ்வொரு புதன்கிழமையும் குடும்பங்களை பற்றி சிந்திக்க இருக்கிறேன். பல டாபிக்ஸில் சென்ட் ஜோசப் பற்றியும் நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சீரீஸ் கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். ஆகவே நம்முடைய சேனல் ரெடிமஸ் வாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மறையுரைகள் கொடுக்கப்படுகின்றன. பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணகர்களுடைய அலங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்று அருள் புரியும். இதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அது நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். திருவிருந்து நிறைவு பெற்றது. நன்றி பாடலாக பக்கம் 221, பாடல் எண் 399, நீர் செய்த நன்மைகளை நினைக்கின்றேன். செய்த நன்மை
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.